இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் திருவசனம். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிற்றுக்கிழமை. குடும்பத்தோடு திருப்பலிக்கு சென்று இறை இயேசுவின் ஆசிர்வாதங்களை பெற்று வந்திருப்பீர்கள் என்று விசுவசிக்கிறேன். இல்லையெனில் அனைத்து குடும்பங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் நானும் தினமும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு, இயேசுவின் மீது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ஒரு செடியில் உள்ள ரோஜாதான் கண்ணில் படும், முட்கள் இல்லை என்று வாசித்தேன். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு ரோஜாவுக்கும் முட்கள் இருக்கின்றன என்பது தெரியும். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் முட்களை பார்த்து நின்றுவிட மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். ரோஜாவின் அழகையும் அதன் நறுமணத்தையும் மட்டுமே காண்பார்கள். பிரச்சனைகள் எல்லோருக்கும் வருகின்றன நண்பர்களே, உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பிரச்சனைகளை விட அதற்கு அப்பால் இருக்கும் இயேசுவுடைய ஆசிர்வாதத்தை பார்க்கிறார்களாம். உதாரணமாக, காலேபும் யோசுவாவும் மற்றவர்கள் பார்த்த தடைகளை பார்க்கவில்லை, தேவன் வாக்களித்த கானான் தேசத்தையே பார்த்தார்கள். நம்பிக்கை என்பது கஷ்டங்கள் இல்லை என்று சொல்வதில் அல்ல, கஷ்டங்களை விட, நான் என் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை விட என் இயேசு பெரியவர் என்று நம்புவதுதான். எசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மனமுறிவடையாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்பதாய். ஆகவே நண்பர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் முட்களை எண்ணி கலங்காதீர்கள். இயேசு மலர செய்திருக்கும் ரோஜாக்களை எண்ணி சந்தோஷப்படுங்கள். இனியும் நிச்சயமாக பல அழகான ரோஜா மலர்கள் உங்கள் தோட்டத்தில் மலரும் நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? இறைவாக்கினர் எரேமியா தனிமை, எதிர்ப்பு, அவமானம் ஆகியவற்றை அனுபவிக்கிறார். அவருக்கு எதிராக நண்பர்கள் கூட சதி செய்கிறார்கள். இருந்தாலும் எரேமியா மனம் தளரவில்லை. ஏனெனில் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை எரேமியாவிடம் இருந்தது. மனிதர்கள் கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டார் என்பதை எரேமியா அனுபவித்து அறிந்திருந்தார். ஆகவே விசுவாசத்தை காத்து கொண்டார். ஒரு பெண் தனது அலுவலகத்தில் நேர்மையாக வேலை செய்கிறாள். ஆனால் சிலர் அவள் பெண் என்ற காரணத்திற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை அவள் மீது சுமத்தி அவளுடைய பெயரை கெடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள். இருந்தாலும் பழி வாங்காமல் உண்மையோடும் பொறுமையோடும் நடக்கிறாள், வேலை செய்கிறாள். சில நாட்களுக்கு பிறகு உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. அவளை குற்றம் சாட்டியவர்களே வெட்கப்படுகிறார்கள். அப்படி ஆண்டவர் செய்தார். அப்போது அவள் உணர்கிறாள், உண்மையின் பக்கம் நிற்கும் ஒருவருக்கு இயேசு என்றுமே பாதுகாப்பாய் இருப்பார் என்று உங்களிடம் ஒரு சிந்திக்கும் கேள்வி கேட்கிறேன். மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளாத நேரங்களில் நான் இயேசுவின் மீது நம்பிக்கையுடன் நிலைத்திருக்கிறேனா என்பதுதான் அந்த கேள்வி. உலகம் உனக்கு எதிராக நின்றாலும் இயேசு உனக்காக நின்றால் நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய். சரி நண்பர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? புனித பவுல் ஆதாம் வழியாக வந்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த உலகிற்கு வந்த மீட்பையும் ஒப்பிட்டு சொல்லித் தருகிறார். என் வாழ்க்கையில் பாவத்தின் தாக்கத்தை விட இயேசுவின் அருளை அதிகமாக நான் நம்புகிறேனா? தினமும் ஜெபிக்கிறேனா? என் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கிறதா? ஒரே ஒரு ஜெபமாலையாவது தினமும் செய்கிறேனா என்று உங்களுக்குள்ளே யோசித்து பாருங்கள். ஆதாம் பாவத்தை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு அருளை அளவில்லாமல் கொண்டு வந்தார். அந்த அருள் நமக்கு வேண்டுமென்றால் தவறாமல் ஜெபிக்க வேண்டும்,
ஜெபமாலைகளை சொல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் ஜெபத்தின் சத்தம் ஒலிக்க ஒலிக்க சாத்தான் கிட்டே நெருங்க முடியாது, பயந்து ஓடி போவான். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு நற்செய்தியில் பயத்தை விட நம்பிக்கையோடு நாம் வாழ நம்மை அழைக்கிறார். மனிதர்கள் உடலை மட்டுமே காயப்படுத்த முடியும். முடிந்தால் கையால் அடிப்பார்கள் அல்லது கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்களால் முடிந்தது. ஆனால் நம் ஆன்மா இயேசுவின் கையில் உள்ளது. மேலும் ஒரு சிறிய சிட்டுக்குருவியை கூட கவனிக்கும் இயேசு தம் பிள்ளைகளான நம்மை எவ்வளவு அதிகமாக நேசிப்பார், கவனிப்பார். சற்றே யோசித்து பாருங்கள். எனவே சூழ்நிலைகள் இன்று எப்படி இருந்தாலும் இயேசுவை மறுக்காமல் துணிவுடன் சாட்சியாக வாழ வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு போதிக்கிறது. ஒரு கல்லூரி மாணவன் இருந்தான். தனது நம்பிக்கையையும் நல்ல மதிப்புகளையும் கடைபிடித்தான். நண்பர்கள் சிலர் அவனை பிழைக்கத் தெரியாதவன் என்று கேலி செய்கிறார்கள். இவ்வளவு நேர்மையாக நீ இருந்தால் வாழ்க்கையில் நீ எல்லாம் வேலை வாங்க முடியாது, முன்னேற முடியாது என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் அவன் உண்மையையும் நீதியையும் ஜெபத்தையும் விட்டு கொடுக்கவில்லை. காலம் கடந்தபின், வருடங்கள் ஓடியபின் அவனுடைய நேர்மையும் நல்ல குணமும் அனைவரின் மதிப்பையும் பெற்று தருகிறது. மனிதர்களின் விமர்சனத்தை விட இயேசுவின் அங்கீகாரமே முக்கியம் என்பதை நாம் அனைவரும் இந்த மகனின் வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தால் நான் என் விசுவாசத்தையோ உண்மையையோ மறைத்து கொள்கிறேனா என்று இன்று யோசித்து பாருங்கள். மனிதர் மேல் உள்ள பயம் நம்முடைய தைரியத்தை பறித்துவிடும். ஆனால் இயேசுவின் மீதான நம்பிக்கை புதிய தைரியத்தை நமக்குள் கொடுக்கும். நண்பர்களே, ஆக விசுவாசத்தோடு இந்த வாரத்தை துவங்குங்கள். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய திருப்பாடல் வழி இயேசுவிடம் சமர்ப்பிப்போம். கடவுளே, இயேசுவே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். இயேசுவே, தந்தையே, எனது மன்றாட்டு உமது சந்நிதிக்கு வருகிறதா? இயேசுவே, எனக்கு நீர் பதில் தருவீர் என்று காத்திருக்கிறேனே. இந்த வாரத்திலே எனக்கு என்னுடைய தேவைகளை சந்தித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். ஆம் இயேசுவே, நான் நீதியின் பொருட்டு அனைவருக்கும் எதிரியாக என்று வாழ்கிறேன். என் நண்பர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. உடன் பிறந்தவர், பெற்றோர் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் நீர் என் பக்கம் இருக்கிறீர் என்று விசுவசிக்கிறேன். ஒரு நாளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். ஆண்டவரே இயேசுவே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். இயேசுவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, என் உடல் நலத்திற்காக, என் பணிக்காக, என் உற்றார் உறவினருக்காக நான் என்னவெல்லாம் ஜெப விண்ணப்பத்தை எழுப்புகிறேனோ அனைத்தையும் நீர் கையேற்று அருள் புரியுமாறு ஜெபிக்கின்றேன். பதில் மொழி தருமாறு எதிர்பார்க்கின்றேன். எனக்கு துணை செய்வதில் நீர் மறவாமல் இருப்பவர் என்று நம்புகிறேன். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு பதில் மொழி தாரும் அப்பா. உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி உமது முகத்தை திருப்பி அருளும். எளியோனாகிய நான் உமது இரக்கத்தை கிருபையை கண்டு இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரியும். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆம் இயேசுவே, எத்தனையோ விஷயங்கள், நான் சந்திக்கும் சவால்கள் என் மனதை மனமடிவாக்குகின்றன. ஆனால் உமது ஜெபம், இயேசு என்னும் நாமம் எனக்கு ஊக்கத்தை தரும்படியாய் மன்றாடுகின்றேன். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு நீர் செவிசாய்க்கின்றீர். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஆம் இயேசுவே, ஒரு நாளும் எங்களுடைய மன்றாட்டை நீ புறக்கணிப்பதே இல்லை அப்பா. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுவது போல
நாங்களும் எங்கள் வாயெல்லாம் திருப்பாடலோடு உம்மை தினமும் புகழ எங்கள் கைகளில் ஜெபமாலையோடு உம்மிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்க எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதேயும், பாதுகாத்து கொள்ளும். நல் உடல் சுகம் தந்து நடத்தும், ஆசிர்வதியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.